ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பண விஷயம் பாண்டியன் தெரிஞ்ச பின்னாடி கண்டிப்பாக வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். அது எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பழனி கதிர் செந்திலாம் புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போ சரவணன் அங்கே வராரு. இந்த விஷயம் சரவணனுக்கு தெரிய வேணாம் தான் 3 பேர் நினைக்கிறாங்க. ஆனால் சரவணன் வந்தோன்னே கதிரை பார்த்து நீ ஏன்டா அப்பா பணத்தை பற்றி விசாரிக்கும் போது அமைதியாக இருந்த, நான் எதுவும் பண்ணலன்னு சொல்ல வேண்டியதானேன்றாரு. உடனே பழனி அவன் எப்படி அப்படி சொல்ல முடியும், ஏன்னா பணத்தை எடுத்தது அவன் தானேன்றாரு. சரவணனுக்காக தான் அந்த பணத்தை எடுத்ததையும் சொல்கிறாங்க. அதை கேட்ட சரவணனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஏன்டா கதிர் இப்படி பண்ண, இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன நடக்குன்னு யோசிச்சு பார்த்தியா, இப்பயே போய் அப்பாட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்றாரு. ரொம்ப கரெக்டாக தான் பேசுவார். ஆனால் கதிர் தான் லூஸ் மாதிரி அதெல்லாம் ஒன்றும் வேணானே, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்றாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா சரவணன் மயிலுகிட்ட இந்த விஷயத்தை பற்றி அறகுறையா பேசிட்டு இருப்பாரு. மயில் இது எவ்வளோ பெரிய தப்பு, இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாரு. அதை கேட்ட மயில் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வயசு என்னன்னு இவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அவங்களே சரவணன்ட்ட மன்னிப்பு கேட்கறேன்ற பேர்ல உண்மையை உலக ஆரம்பிப்பாங்க. ஆனால் கரெக்டான டயத்தில் செந்தில் கதவை தட்டுறாரு. தட்டி அண்ணியோட ஆதார் கார்டுன்னு கொடுத்துட்டு போறாரு. அப்பதான் மயிலுக்கு சரவணனுக்கு இன்னும் உண்மை தெரியலன்னு தெரிய வருது. டக்குன்னு அந்த விஷயத்த சமாளிச்சுறாங்க. அப்ப கூட சரவணன் ஆதார் கார்டை சும்மா பார்க்கணும்னு கேட்பாரு. அது கூட மயில் தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா அடுத்த நாள் காலையில் சரவணன் தங்கமயிலோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றது கிளம்புறாங்க. பாண்டியன் மீனாவையும் துணைக்கு போயிட்டு வர சொல்றாரு. ஆனா மயில் மீனா வந்தா ரிஸ்க்கு, அவ சும்மா இருக்க மாட்டா, ஏதாவது ஒரு விஷயத்த நோண்டிட்டே இருப்பா, நம்ம மாட்டி கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. நைஸா பேசி மீனாவையும் கழட்டி விட்டுருவாங்க. கடைசியா கதிரும் பழனி மட்டும் தான் உங்களுக்கு துணைக்கு போறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு மயிலோட அம்மா பாக்கியமும் வருவாங்க. அவங்க மயிலு கூடவே எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துப்பாங்க. முக்கியமா உண்மை எதுவும் வெளியே வராமல் பார்த்துப்பாங்க. நல்லபடியா ரெஜிஸ்டர் முடிஞ்சிடும். அடுத்து என்ன நடக்கும்னா பாண்டியன் போய் பேங்க்ல விசாரிப்பாரு. அவர் அக்கௌண்ட்ல இருந்த 10,000 என்னாச்சுன்னு கேட்பாரு. அவங்களும் யூபிஐ மூலியமா தான் அந்த பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அதுவும் கதிரன்ற ஒரு பேருக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட பாண்டியனுக்கு செம டென்ஷன் ஆகும். வீட்டில் பயங்கரமா சண்டை போடுவாரு. கோவத்துல கதிரை வீட்டை விட்டு அனுப்ப பார்க்குறாரு. இப்ப சரவணன் கதிரை காப்பாத்துறதுக்காக நடந்த உண்மையெல்லாம் சொல்றாரு. அதை கேட்ட பாண்டியனுக்கு கோவத்தை விட வருத்தம் தான் அதிகமா வரும். ஆமாங்க, மயிலிட்ட வருத்தப்படுவாரு. மயில் இந்த வீட்டில் எது நடந்தாலும் உண்மையை மறைக்காம நீ என்கிட்ட சொல்லுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீயே மாமாவை ஏமாத்திட்டல, மாமாட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டலன்னு சொல்லி வருத்தப்படுவாரு. கண்டிப்பா அந்த சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல வருங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ரோமோ தமிழ் ரிவ்யூ எதுவாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.